அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாங்க நேத்து கணக்கு பார்க்கும்போது, இந்த மாசம் கூடுதலா ரூ. 20,000க்கு வியாபாரம் நடந்திருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி வியாபாரம் நடந்ததில்ல. இப்போ ஏதோ நான் நெனச்ச விஷயத்த சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஒருவேளை நான் அத மனசுக்குள்ள அனுபவிக்கிறதுனால அப்படி இருக்கோ என்னவோ தெர்ல. ஏன்னா இப்பவும் நான் கண்ண மூடுனா, என்னுடைய கடையில ரொம்ப பரபரப்பா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் அத நிதானமா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி அமைப்புங்கிறது என் மனசுக்குள்ள நின்னுகிட்டே இருக்கு. அது ஏதோ நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஆனா அப்படி ஒரு நம்பிக்கை உருவாகுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கல. வெறுமனே நீங்க சொன்ன மாதிரி தினமும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்குங்கிறத மனசுல பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். இது ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கு. கண்டிப்பா என் இலக்கை நான் அடைஞ்சிருவேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால நான் ரொம்ப கேஷுவலா இருக்கேன். எனக்கு இதுதான் வேணுங்கிற தெளிவு இருக்கு. நான் அதை தான் அடைய போறேன் அப்படிங்கிற தீவிரம் இருக்கு. ஆனா பதட்டம் இல்லை. கண்டிப்பா நம்ம அதை அடைஞ்சிருவோம்ல, நம்ம அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் நான் முக்கியமா உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.